தமிழ்நாடு சட்டசபை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சர் ஆவதற்கான முயற்சிகள்ல ஜான் ஆரோக்கியசாமி ஈடுபட்டு வருவதா தகவல் வெளியாகிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி நேரடியா ஆட்சி அதிகாரத்துல ஈடுபட விரும்புவதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ளேயே சிலர் முட்டுக்கட்டை போட்டுட்டு வருவதாகவும் கூறப்படுது. இப்போ தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காரு முதலமைச்சரா. சோ தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில விரைவில் சட்டசபை இடைத்தேர்தல்கள் நடைபெற இருக்கு. தமிழக வெற்றி கழக கட்சிக்கு அக்னி பரீட்சையா இந்த இடைத்தேர்தல் அமைய இருக்கு. ஏன்னா நடைபெற இருக்கக்கூடிய சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல்கள்ல எல்லாத்திலையுமே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க விஜய் திட்டமிட்டு வருவதா சொல்லப்படுது. இதுலதான் ஒரு தொகுதியில போட்டியிட்டு அமைச்சராக ஜான் ஆரோக்கியசாமி திட்டமிட்டு வராராம். இதுவரைக்குமே திரைமறைவில மட்டுமே செயல்பட்டு வந்த தமிழக வெற்றி கழகத்தோட முதன்மை அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி இப்போ நேரடியா அதிகார மையத்தை நோக்கி நகர்வதுதான் கோட்டை வட்டாரத்தோட தற்போதைய மிகப்பெரிய ஹாட் டாபிக்கா இருக்குது. இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமியோட முகம் தமிழக வெற்றி கழகத்தோட பொது மேடைகள்லயோ ஆலோசனை கூட்டங்கள்லயோ பெரிய அளவுல தென்பட்டது கிடையாது. அவர் தான் ஆலோசகர் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியும். ஆனா அவர் பொது மேடைகள்ல தோன்றியது கிடையாது. ஆனா இப்போ கடந்த சில நாட்கள் எடுத்துக்கிட்டோம்னா தமிழக வெற்றி கழகத்தோட மிக முக்கியமான உட்கட்சி மற்றும் அரசு சார்ந்த கூட்டங்கள்ல அவர் தொடர்ச்சியா பார்க்க முடியுது, தோன்றிட்டு வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டங்கள்லயே ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி ஆகியோர் பங்கேற்றதா கூறி எதிர்கட்சியான திமுக பாஜக தரப்புல ஆளுநர் கிட்ட அதிகாரப்பூர்வமா புகாரை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த திடீர் என்ட்ரிக்கு பின்னணியில ஒரு பெரிய அரசியல் ஸ்கெட்ச் இருப்பதா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கொஞ்சம் கிசுகிசுத்துட்டு வராங்க. இப்போ நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் மற்றும் அரசியல் உளவுத்துறை தகவல்களின் படி பார்த்தோம் அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு தமிழக அமைச்சரவையில ஒரு முக்கிய இலாக்காவை வாங்கணும்னு ஒரு விருப்பம் வலுவா இருப்பதா சொல்லப்படுது. நிதித்துறை அல்லது முதலமைச்சர் வசம் இருக்கக்கூடிய உள்துறையை கைப்பற்ற ஜான் ஆரோக்கியசாமி திட்டமிட்டு வராராம். அவர் அமைச்சரா பொறுப்பேற்க வேணும்னா சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணுங்கிறது அவசியம். சோ இதுக்கு மிக சரியான வாய்ப்பாக வரவிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இடைத்தேர்தல் பார்க்கப்படுது. முதலமைச்சர் விஜய் தான் போட்டியிட்டு வென்ற 2 தொகுதிகள், அதாவது பெரம்பூர் திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளை வின் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல ஒரு தொகுதியை முறைப்படி ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஸோ அதுதான் திருச்சி கிழக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்ச முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்களான எஸ் ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், பி சத்யபாமா, அது மட்டும் இல்லாம இசக்கி சுப்பையா உள்ளிட்ட தங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சதால ஏற்பட்ட காலி இடங்கள். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ விராலிமலை தொகுதி எம்எல்ஏவான சி விஜயபாஸ்கர், கரூர் தொகுதி எம்எல்ஏவான எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்களுமே தங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அதிகாரப்பூர்வமா தான் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. இந்த தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்துக்கு அதீத செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான தொகுதியில ஜான் ஆரோக்கியசாமியை நிறுத்த திட்டமிட்டு வருவதா கூறப்படுது. இந்த இடைத்தேர்தல் முடிவடைந்த கையோட நடத்தப்படவிருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றத்துல ஜான் ஆரோக்கியசாமிக்கு அமைச்சர் அந்தஸ்து வழங்கப்படலாம் அப்படின்ற பேச்சு தமிழக வெற்றி கழகத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. உள்துறை கிடைக்கலன்னா அப்படின்னா தொழில்துறை அமைச்சரவை பதவி வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த நகர்வு தமிழக வெற்றி கழகத்தோட அத்தனை சுலபமா நடப்பதா தெரியல. கட்சியோட மூத்த நிர்வாகிகளும் சில பவர்ஃபுல்லான புள்ளிகளும் இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பா கட்சியோட தேர்தல் பணிகள்ல முக்கிய பங்காற்றிய 2 முக்கிய தலைவர்களோட ஆதரவாளர் வட்டாரங்கள் ஜான் ஆரோக்கியசாமியோட இந்த திடீர் விஸ்வரூபத்தை முற்றிலுமா எதிர்க்கிறாங்களாம். தேர்தல் நேரத்துல திரைமறைவுல வியூகம் அமைச்சு கொடுத்த ஒருவருக்கு நேரடியா கேபினெட் அந்தஸ்து கொடுப்பது நியாயம் கிடையாது. இது ஆரம்பத்தில இருந்தே கட்சிக்காக கொடி பிடிச்சு தேர்தல் களத்துல நின்று உழைச்ச நிர்வாகிகளை அவமதிக்கும் செயல் அப்படின்னு அவங்க தங்களோட அதிருப்தியை வெளியே சொல்லிட்டு வராங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதனால் கொஞ்சம் காண்டில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ பொதுவா விஜய் அவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அந்தஸ்து கொடுக்குறாங்க, அவருக்கு விரும்பிய நபர்களுக்கு அந்தஸ்து கொடுக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நிறைய அளவுல இருக்குது. ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணன் அவருக்கு டெல்லியில ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கே நிறைய சர்ச்சைகள் வெளியாகிருச்சு. அதுக்கு முன்னாடி அவருடைய ஆஸ்தான ஜோசியர் அவர்களுக்குமே
ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்த நேரத்துல அந்த ஒரு பொறுப்பை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்படி விஜய் அவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலா பேசப்பட்டு வருது. இப்போ கடந்த சில நாட்களா ஜான் ஆரோக்கியசாமி இவருடைய பேருமே வந்து அதிக அளவில் அடிபட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவர் வந்து அரசியல் வியூகம் வகுத்து கொடுக்குற வரைக்கும் சரி. இப்போ எதுக்காக திடீர்னு வந்து அரசியல்ல இடைத்தேர்தலில் நின்று அமைச்சராகணும்னு ஆசைப்படுறாரு? இது முன்னாடியே இருந்துச்சுன்னா கட்சி பணிகளை ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திலேயே வந்து ஒரு புகைச்சலா வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நாங்க எல்லாருமே கட்சிக்காக ஆரம்பத்துல இருந்து வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். தெருக்கள்ல இறங்கி நாங்க வந்து ஓட்டு சேகரிக்க போயிருக்கோம். மக்கள் மத்தியில நாங்க வந்து உங்களை போய் கொண்டு சேர்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்க வாய்ப்பு வழங்காம திடீர்னு திரை மறைவுல இருந்து வேலை பார்த்த ஒருத்தருக்கு எப்படி நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இதுல ஜான் ஆரோக்கியசாமி வந்து உண்மையாவே இடைத்தேர்தலில் நின்று அமைச்சராக போறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருந்தாலுமே நிக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு, அமைச்சர் ஆகுறதுக்கும் அவர் வந்து ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து தகவல் வெளியாகி இருக்கு. சோ இந்த விஷயம் வந்து பொதுமக்கள் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை வந்து ஏத்துக்கலையா? கண்டிப்பா கிடையாது. அவர் வந்து இந்த இடைத்தேர்தலில் நின்னார்னா அது நியாயமே கிடையவே கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து அதுக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்க. ஏன்னா கட்சிக்காக அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க, அடிமட்ட வரைக்கும் போய் வேலை பார்த்திருக்காங்க, அவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க கொடுக்கலாமே தவிர ஜான் ஆரோக்கியசாமிக்கு கொடுக்கவே கூடாது. அவர் உங்களுக்கு நெருக்கமானவரா இருந்தா கூட அது உங்களோட பர்சனலா இருக்கட்டும், அரசியல்ல அவர் பின்னாடி இருந்து மற்ற வேலைகளை பார்க்கட்டும், உங்களுக்கு வியூகம் வகுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கட்டும். ஆனா மற்றபடி இடைத்தேர்தல் கொடுக்கறது, கண்டிப்பா அமைச்சரவை பதவி கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு விஷயம். இதை வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நாள்தோறுமே இந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்குது. விஜய் அவர்கள் அவருக்கு நெருக்கமான நபர்களுக்கு மட்டும்தான் பதவிகளை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் பேசுபொருளா மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முதலமைச்சர் விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. உண்மையாவே ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து இடைத்தேர்தலில் நின்று, அதுவும் தமிழக வெற்றி கழகம் வந்து கண்டிப்பா இந்த தொகுதியில வின் பண்ணக்கூடிய தொகுதியா எதை சூஸ் பண்றாங்களோ அதுல நின்று வின் பண்ண போறாரா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். சோ அது மட்டுமே இல்லாம ஒருவேளை இடைத்தேர்தல் நின்று வின் பண்ணா கூட அவருக்கு அமைச்சரவை பதவி கொடுக்குறாங்களா, அதாவது எந்த அமைச்சரவை பதவி கொடுக்க போறாங்க, உண்மையாவே அவர் விரும்பக்கூடிய அந்த இலாக்காக்கள் வந்து ஒதுக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அமைச்சரவை பதவி வகிச்சாருன்னா அதை எப்படி பார்க்க போறீங்க அப்படின்ற கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.